இப்படி எல்லாம் சொல்லி அப்படி கூட்டிட்டு வருவாரு. அவ்வளவு பாசமா வச்சுப்பாங்க. இப்பயும் எல்லாரும் என்னை சுற்றி பாசமான சகோதரர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நன்றி சொல்றேன். அவங்கதான் எனக்கு சொல்லி இங்க வரும்போதே என்ன பிரச்சனை இந்த பகுதியில அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தீர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம்மா. நிரந்தர தீர்வு தண்ணி இருக்கு, தண்ணிக்கு நிரந்தர தீர்வு வேணும். தண்ணி பிரச்சனைனா அதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கணும். ஏதோ டேங்க் கட்டிட்டாலும் பத்தாது, தண்ணி அதுல வரணும். இப்ப குழாம் போட்டிருக்காங்க பாரத பிரதமர் நல்ல திட்டம் மூலமா அதுல தண்ணி கொண்டு வரணும்னா நம்ம பாரத பிரதமர் எப்படி டெல்லியில கேட்கணும். அதுக்கு எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. நீங்க மாம்பழச்சின்னத்துல வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல திட்டங்களை நிரந்தர தீர்வு அமைக்கும் திட்டங்களை கொண்டு வர நம்மளால் முடியும். மருத்துவர் ஐயா போராட்டம் பண்ணி தான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வந்தது. காவிரி தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கவங்க அதுக்கு மனசு வைக்கல. ஆனா டெல்லியில போய் நம்ம கேட்டு அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வரலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்களும் அந்த நம்பிக்கையோட இருங்க. அதே போல வேலை வாய்ப்பு திட்டம், நம் குழந்தைங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க, இல்ல வெளியூருக்கு போறாங்க. அந்த பிரச்சனையும் நம்ம கண்டிப்பாக தீர்த்து வைத்து விடலாம். அதுக்கும் இந்த சிப்காட் வரை இருக்கிறது. அதுக்குள்ள தொழிற்சாலைகள் அமைத்தா நம்ம படித்த இளம் பெண்களா இருக்கட்டும், படித்த இளைஞர்களா இருக்கட்டும், திறமையானவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் கண்டிப்பா நான் செய்வேன். ஏன்னா இதுதான் நம்ம தர்மபுரிய பின்தங்கிய மாவட்டமாவே வச்சிருக்கு. தண்ணி பிரச்சனையும் வேலை வாய்ப்பு பிரச்சனையும் இது ரெண்டுத்தையும் சரி பண்ணிட்டா தர்மபுரி ஒரு வளர்ச்சி அடைந்த மாவட்டமா ஆகிவிடும். அதற்காக என்னாலான எல்லா கடுமையான உழைப்பையும் நான் 100% கொடுப்பேன். அதற்காக கண்டிப்பாக உழைப்பேன் என்று கூறிக்கொண்டு மாம்பழச்சின்னத்தில் வாய்ப்பளித்து என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 108 ஆம்புலன்ஸ் அதை இந்த எல்லா ஊருக்கும் வருது இல்லையாமா, அதை தந்த சின்ன மாம்பழம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வசதி எல்லாம் கிடையாது. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா அவங்க ஊர்ல இருந்து யாராவது அந்த சமயம் இருந்தாங்கன்னு தான் கூட்டிட்டு போவாங்க. மாட்டு வண்டியில போயிருப்பாங்க, கைப்பு கட்டில போயிருப்பாங்க, இல்லைன்னா டிராக்டர்ல போவாங்க, இல்ல ஒரு ஆட்டோவோ 2 வீலரோ ஏதோ இருந்தாதான் போக முடியும். ஆனா இன்னைக்கு ஒரு ஆம்புலன்ஸ் போன் பண்றோம், உடம்பு சரியில்லாதவங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போகுது, பிரசவ வழியில துடித்து கொண்டிருக்கும் தாய்மார்கள் ஆஸ்பத்திரி கூட்டு போகுது, எத்தனையோ குழந்தைங்க ஆம்புலன்ஸ்ல பிறக்கிறாங்க. இந்த நல்ல திட்டத்தை கொடுத்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவரால் தான் இந்த திட்டத்தை இந்தியா முழுக்க கொண்டு வர முடிஞ்சது. கிராமங்களுக்கு போகுது. அதே போல தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஒரு மருத்துவமனையா இருக்கும் பொழுது டாக்டருங்க பார்ப்பாங்க. ஆனா மருத்துவக் கல்லூரியா அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்பெஷல் டாக்டருங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டருங்கெல்லாம் நம்மை போன்ற விவசாய குடும்பங்களுக்கு வைத்தியம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு தரம் உயர்ந்த பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் எல்லாருக்கும் வைத்தியம் பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்தது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி. அதை கொண்டு வந்தது மாம்பழ சின்னம். இப்படி நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னம் நம்ம தர்மபுரி பகுதிக்கு வழங்கி இருக்கிறது. இன்னும் நல்ல திட்டங்களை, அதாவது வேலை வாய்ப்பு, அதே சமயம் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு போன்ற நல்ல திட்டங்களை மாம்பழ சின்னத்தால தான் கொடுக்க முடியும். நீங்க மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பளிங்க. கண்டிப்பாக இந்த திட்டங்களை செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்க வீட்டு பெண்ணா உங்களுடைய குரலா பாராளுமன்றத்துல நான் போய் பேசுவேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறேன். மாம்பழ சின்னத்துல வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாக்குப்பட்டி இது நீங்க உங்க பூத்துக்கு போவீங்க. உங்க பூத்துல இந்த மாதிரி சின்ன இது மாதிரி பொட்டி இருக்கும் இல்லையா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இது மாதிரி 2 இருக்கும். ஆனா நீங்க முதல் ஓட்டிங் மிஷின்ல 1, 2, 3, 4, 5 6வது இடத்துல என்னுடைய பேர் இருக்கும், சௌமியா அன்புமணின்னு. அது பக்கத்துல என்னுடைய புகைப்படம் போட்டோவும் மாம்பழ சின்னம் இருக்கும். சின்னம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த மாம்பழ சின்னத்துக்கு எதிராக இருக்கிற பட்டனை அமுத்துனீங்கன்னா சத்தம் வரும். சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதாக அர்த்தம். சத்தம் வரலன்னா உங்க வாக்கு பதிவாகவில்லைன்னு அர்த்தம். ஞாபகமா அதை நல்ல சத்தம் வரதான்னு பார்த்து போடுங்க. இந்த சத்தம் வந்தோடனே நீங்க வாக்கு போட்டதாக அர்த்தம். மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான வாக்கு. இந்த குழந்தைங்க எல்லாம் இங்க இருக்காங்க, நாளைக்கு இவங்களும் தண்ணிக்காகவோ வேலைக்காகவோ படிப்புக்காகவோ கஷ்டப்படக்கூடாது. நம்ம கஷ்டம் நம்ம போராட்டம் நம்மளோட போட்டோம். அவங்க நல்லா இருக்கணும்னா மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிங்க. நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கக்கூடிய சின்னம் மாம்பழம். மறக்காதீங்க. மாம்பழ சின்னத்துக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. நன்றி, வணக்கம். நமது சின்னம் மாம்பழம் சின்னம்.
முன்னதான் சொன்னோம்மா, என்ன சொன்ன இதெல்லாம் சொல்லல. உங்களை மாதிரி ஒரு பெண் நீங்க அவங்க எம்பி ஆனா நீங்க எம்பி ஆன மாதிரி இருக்கிற வேட்பாளர்ல பிஜேபி ஆட்சி அமைச்சா மந்திரி ஆகிறதுக்கு ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு, அது இவங்களுக்கு தான் வாய்ப்பு. திமுக அண்ணா திமுக வாய்ப்பே கிடையாது. அதனால அமைச்சர் என்னன்னா எங்க மாவட்டம் என்னென்ன தேவை எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு பெரிய வாய்ப்பு. அதான் நான் சொன்னேன், முன்னாடி சொல்லிட்டேன். நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களாமா? எல்லாம் சொந்தக்காரங்க. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். எப்பவுமே சொன்னாங்கம்மா, அது நடுவில் நிறுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா பேச முடியும். ஒரு 30 நாள் கூட செய்யல. ஆமா, செய்யல. 150 நாள் 200 நாள் பண்றாங்க. அப்புறம் 30 நாள் கூட கொடுக்கறதுல மேடம் என்ன பண்றது? பட்டிகாட்டுல வேற வேலை என்ன வாய்ப்பு இருக்கு? இதுல போனாலும் அவங்களால கடுமையா உழைக்க முடியாது இல்லையா? நான் சொல்றேன். வயசானவங்களை கண்டா குடிச்சு சேர்க்க மாட்டேங்கிறாங்க மேடம். அந்த மாதிரி பண்றாங்க. வயசானவங்களுக்கு வேலை கொடுங்க. கேக்குறாங்க வயசு 50 வயசு வயசானவங்களுக்கு வேலை கொடுங்க. அதான் மறுபடியும் மோடி வந்துட்டு 150 நாள் ஏரி வேலை உண்டு. போட்டு தந்துருவாங்க, போட்டு தருவாங்க. கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யற வேலை இதெல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்கலாம். மாம்பழத்துக்கு போடுங்க, எல்லாம் திட்டமா சரியாயிடும். போலாம் எல்லாம் மாம்பழம். மேடம், அவங்க வீட்டுக்கார மேடம் பன்னீர்செல்வம் போராட்டத்தப்போ ஒரு பஸ் கல்லடிச்சு